ஓம் சங்கரானந்தாய வித்மஹே பிரம்மஸ்வரூபாய தீமஹி தன்னோ சத்குரு பிரச்சோதயாத். ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதம் வந்தே பகவந்தௌ புனः புனः ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत् व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विना अधीतमस्तु मा विद्विषावहैः. ॐ शान्ति शान्तिः. நம்ம ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரியார் அவர்களுடைய விவேக சூடாமணி அப்படிங்கிற கிரந்தத்தினுடைய விளக்க உரையை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். இப்போ இன்றைக்கி ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக நான் என்னுடைய உரைக்கு பயன்படுத்தக்கூடிய நூல் என்னுடைய குரு சுவாமி மணிசங்கரானந்தா அவங்க எழுதின விவேக சூடாமணியினுடைய விளக்க உரை. பெரும்பாலும் என்னுடைய விளக்கங்கள் இந்த நூலிலிருந்து தான் நான் பயன்படுத்துகிறேன். உங்களுக்கு இந்த நூல் வேணும்னா ஆத்ம வித்யாலயத்தை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நூலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது ஒவ்வொருவரும் அவர்களுடைய இல்லத்தில் வைத்து பயன்பெற வேண்டிய ஒரு முக்கியமான நூலாகும். ஏன்னா நம்ம ஏற்கனவே விவேக சூடாமணி அப்படிங்கிற அந்த நூலுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்குறோம். இப்போ தொடர்ந்து நான் யார் அப்படிங்கிறதையும் இந்த உலகம்ங்கிறது அப்புறம் இறைவன் இதெல்லாம் படைத்த இறைவன் அப்படிங்கிற விளக்கத்தையும் ஒவ்வொன்றாக நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அதில் ஒரு சீட குரு ரெண்டு பேருக்கு உள்ள உரையாடலாக இந்த நூல் அமைஞ்சிருக்கிறதுனால நம்மளை போன்ற எளியவர்களுக்கு இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கிறதா எனக்கு படுது. ஸோ அதனால் இந்த ஒரு ஞானத்தை தேடி வர்றவங்க, முக்தியை தேடி வர்றவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த நூல் ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப ஒரு எளிமையான முறையில் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதா எனக்கு படுது. அதனால் கூடுமான வரையிலும் இந்த நூலை ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய இல்லத்தில் இருந்ததுன்னா அது ஒரு அடிஷ்னல் பேர் அவர்களுக்கு. சரி, இப்போ நம்ம இந்த விளக்க உரையை ஆரம்பிக்கலாம். கடந்த முறை நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா சூட்சும சரீரத்தை பற்றின விளக்கங்களை பார்த்துக்கிட்டு இருந்தோம். சூட்சும சரீரம்ங்கிறது புரியட்ட காயம் அப்படின்னு சொல்லி முடித்தோம். புரியட்ட காயம்னா என்ன அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த புரியட்ட காயம்ங்கிறது 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், 5 பிராணன்கள், 5 சூக்ஷ்ம பூதங்கள், அந்தக்கரணம், அவித்யா, காமம், கர்மம், இந்த மாதிரி 8 கட்டுமான பொருள்களால் ஆனது தான் இந்த சூட்சும சரீரம். இதை 8 கட்டுமான பொருளுங்கிறதால புரி அட்டகம் அப்படின்னு சொல்கிறோம். அட்டம்னா 8, புரின்னா ஒரு கட்டுமானம், ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ புரி அட்டம் அப்படிங்கிறது 8 கட்டுமான பொருள்களாக ஆனது. இதை தான் சூட்சும சரீரம் அப்படின்னு பார்த்தோம். இதில் நம்ம ஞானேந்திரியங்கள்லாம் என்னன்னு பார்த்துட்டோம், கர்மேந்திரியங்கள்லாம் என்னென்னு பார்த்துட்டோம். அப்புறம் 5 பிராணன்களினுடைய விளக்கம், அது எதற்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அந்தக்கரணம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம கடைசியாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த அந்தக்கரணத்தில் 4 பகுதிகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். முதல்ல நம்ம மனம் அப்படிங்கிற ஒரு பகுதியையும், அந்த மனம் எப்படிப்பட்டது, அப்புறம் மனதினுடைய செயல்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அப்புறம் புத்தின்னா என்ன, புத்தியினுடைய செயல்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம். மனதில் பார்த்தீங்கன்னா கவனிக்கக்கூடிய ஒரு சக்தி அதுக்கிட்ட இருக்குது. இன்னொன்று உணர்வு பகுதின்னு ஒரு பகுதி இருக்குது. அப்போது கவனிக்கும் போது இன்னொருத்தர் பேசக்கூடிய விஷயங்களை இந்த புலன்கள் வழியாக அது கவனிக்குது. அதன் மூலம் அது ஒரு முடிவு, புத்தியை கன்சல்ட் பண்ணி ஒரு முடிவுக்கு வருது அப்படின்னு சொன்னோம். இன்னொன்று, ஒருத்தர் பேசக்கூடிய துவனியை வச்சு, அவர்களுடைய மேனரிசம்ஸ் இதெல்லாம் வச்சு அவர்களுடைய மனதில் என்ன உணர்வு இருக்குன்றதை கூட கவனிக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த மனதுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்புறம் உணர்வு பகுதின்னு வரும்போது அங்கே தெய்வீக சம்பத்து, ஆசுரி சம்பத்துன்னு 2 விதமாக இருக்கிறதா நம்ம பார்த்தோம். இப்போது அந்த புத்திங்கிறது நல்லது கெட்டது, எது சரி எது தவறுங்கிறத
சித்தம்ங்கிற நினைவு பகுதியிலிருந்து எடுத்து முடிவு பண்ணக்கூடிய நிலையில இருக்கிறது அப்படிங்கிறது ஓரளவு நம்ம பார்த்தோம். இனி நம்ம பார்க்கக்கூடிய ஸ்லோகங்கள்ல இந்த சூட்சும சரீரத்தை பற்றி தான் இன்னமும் பார்க்க போகிறோம். ஏன்னா இதில் 4 பகுதியில் இருக்குன்னு பார்த்தோம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதற்குரிய ஸ்லோகங்களில் நம்ம ஒன்றுன்னா போகும்போது அங்கங்கே அதனுடைய விளக்கங்களை தெளிவாக நம்ம பார்த்துக்கலாம். இப்போ மனம் தெளிவாயிடுச்சு, புத்திங்கிறது தெளிவாயிடுச்சு. சித்தம்ங்கிறது என்ன அப்படிங்கிறது லைட்டாக நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சித்தம்ங்கிறது இந்த பிறவி மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி பல பிறவிகள் நம்ம எடுத்திருப்போம். அதில் பலவிதமான தேகங்களை நம்ம எடுத்திருக்கலாம். 84 லட்சம் யோனி பேதங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் எத்தனை பிறவிகள் நம்ம எடுத்திருக்கிறோங்கிறது நமக்கு தெரியாது. அத்தனை பிறவிகள் நம்ம எடுத்த அத்தனை பிறவிகளினுடைய வாசனைகள், நினைவுகள் எல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம்? வாசனைகள். பதிந்திருக்கக்கூடிய நினைவுகளுக்கு பேர் வாசனைகள். அந்த வாசனைகள் எல்லாம் பதிந்திருக்கக்கூடிய பகுதிக்கு தான் சித்தம் அப்படின்னு பேர். அப்போ சித்தம்ங்கிறது என்னது? ஒரு மெமரி பேங்க் அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லைங்களா? அப்போ அந்த மெமரி பேங்க்ல பலவிதமான நினைவுகள் இருக்குது. அந்த நினைவு பதிவுகள்ல இருந்து தான் நம்ம ரிட்ரைவ் பண்ணி அதிலிருந்து நம்ம செய்த கர்மங்களினுடைய பலன்களை அனுபவிக்கிறோம். இது பற்றி வரக்கூடிய ஸ்லோகங்கள் தான் இனி நம்ம பார்க்க போகிறோம். ம் 97வது ஸ்லோகம். இதம் சரீரம் ஸ்ருணு சூக்ஷ்ம சம்ஜிதம் லிங்கம் து அபஞ்சீக்ரீத பூத சம்பவம் சவாசனம் கர்ம பலானுபாவகம் ஸ்வஜானதோ அநாதி ரூபாதிராத்மனஹ. இதனுடைய பொருள் என்னன்னா, ஸ்ருணு அப்படின்னா கேள். இப்போ குரு சிஷ்யன்ட்ட சொல்றார், கண்டினியூ பண்றார், கேளப்பா ஸ்ருணு அப்படின்னா கேள். சூட்சுமம் என்று குறிப்பிடப்படுவதும் லிங்க சரீரம் என்று குறிப்பிடப்படுவதும் ஆகிய இந்த உடல் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற கண்டென்ட் சூட்சும சரீரத்தை பற்றி. அப்போ அவர் பேசிட்டு இருக்கிற அந்த சூட்சும சரீரத்துக்கு இன்னொரு பேர் லிங்க சரீரம்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இன்னொன்று புரியட்ட காயம்னு சொல்லியிருக்கிறோம். இது பஞ்சீகரணம் செய்யப்படாத தனி பூதங்களால் ஆனது. இந்த பஞ்சீகரணத்தை பற்றிலாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸ்தூல சரீரத்தை பற்றி பேசும்போதே நம்ம கிட்ட சூட்சும பஞ்சபூதங்கள் அப்படின்னு 5 பூதங்கள் இருக்கு. அதை தன்மாத்ரா அப்படின்னு சொல்லுவோம். அது சூட்சமமாக இருக்கிறது, 100% பியூரா இருக்கிறது. அப்போ அது ஒரு 50%, மற்ற மீதி இருக்கக்கூடிய 4 பூதங்கள்ல ஒரு 12.5% எல்லாம் சேர்ந்து ஒரு 100% ஆகும்போது அது ஒரு ஸ்தூல பூதமாகும். இதை பஞ்சீகரணம்னு சொல்லுவோம். இப்போ பஞ்சீகரணம் ஆகாததை நம்ம என்ன சொல்லலாம்? அப்பஞ்சீகரணம் சொல்லலாம் இல்லைங்களா? அப்போ சூட்சும சரீரம் எதனால ஆயிருக்கு அப்படின்னா அப்பஞ்சீகரணம் செய்யப்படாத பஞ்சபூதங்களால் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. பூர்வ கர்ம வாசனையுடன் கூடியது. சரி, இப்போ இந்த சூட்சும சரீரம் உருவாகுதுன்னா ஏதோ ஒரு பேஸ் பண்ணி தானே ஆக முடியும். இப்போ இங்க இருக்கக்கூடிய இத்தனை மனிதர்கள், எத்தனையோ உயிர்கள், எல்லாத்துக்குமே சூட்சும சரீரம் இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டோம். எறும்பு முதல் யானை வரை, அதாவது நான் சொல்றது சைஸ் வேரியன்ட், எல்லாத்துக்குமே சூட்சும சரீரம் இருக்குது. சூட்சும சரீரம் இருக்குதுன்னா அப்போ ஒரு உயிருக்கும் அந்த சூட்சும சரீரம் இருக்குதுன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம். அந்த சூட்சும சரீரம் உருவானதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? அதுக்கு என்ன காரணம்னா அதனுடைய பூர்வ கர்ம வாசனை. இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்துல தான் அந்த வாசனைங்கிற வேர்டு யூஸ் பண்றாங்க. பூர்வ கர்ம வாசனை அப்படிங்கிறது இதற்கு முன்னாடி எத்தனையோ பிறவிகள் சொன்னோம் இல்லைங்களா? 84 லட்சம் யோனி பேதங்கள் இருக்கு. அதுல எத்தனை பிறவிகள் நாம் எடுத்தோங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா இது எல்லாமே ஈஸ்வரன் கணக்குல வச்சிருக்கிறார். அது எங்க பதிஞ்சிருக்குது? அந்த கணக்கு எல்லாமே நினைவுகளாக சித்தத்துல பதிஞ்சிருக்குன்னு சொல்றோம். அப்போ அந்த சித்தத்துல இருக்கக்கூடிய நினைவுகளை தான் நம்ம என்ன சொல்றோம்? வாசனைகள், பூர்வ கர்ம வாசனைகள்னு சொல்றோம். இப்போ இந்த பூர்வ கர்ம வாசனைகள் அதுல இருந்து கொஞ்சத்தை எடுத்து கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்காக இந்த சூட்சும உடலை நமக்கு ஈஸ்வரன் கொடுக்கிறார். இப்போ ஈஸ்வரன் இங்க கொடுத்துருக்கிறார். அந்த சூட்சும சரீரம் வந்துடுச்சு. அது எங்க இப்போ உறவாட போது ஸ்தூல சரீரத்தோட உறவாடும். இப்போ இந்த இடத்துல சூட்சும சரீரம் அப்படிங்கிறது எதனால உருவானதுன்னு நம்ம பேஸ் பண்ணி பேசும்போது இந்த 5 பூதங்கள்
சொன்னோம், சூட்சும 5 பூதங்கள் சொன்னோம். ஆனால் இந்த சூட்சும 5 பூதங்கள்லாம் எதனால் உருவானதுன்னு சொன்னோம்? பிராணன்கிற ஒரு சக்தியிலிருந்து உருவானது. பிராணன்ற சக்தியினால உருவானது. இந்த பிராணனுங்கிற சக்தி எப்படிப்பட்டது அப்படின்னா, அது ஒரு ஒரு நூலிழை போல நம்ம வச்சுக்கிட்டோம்னா, அந்த நூலிழைகள் ஒன்னோடு சேர்ந்து ஒரு பெரிய வெப் நெட்வொர்க் மாதிரி ஆகலாம் இல்லையா? அப்படி ஒரு பெரிய வெப் நெட்வொர்க்காக ஆனது நம்ம அதை என்ன சொல்கிறோம்? சூட்சும சரீரம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அது வந்து அந்த குழாய் போல அமைப்புள்ள ஒரு நெட்வொர்க்காக இருக்குன்னா, அந்த குழாய் அமைப்புக்குள்ளே போகக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடியதும் அந்த பிராணனே தான். அப்போது ஒரு குழாய் மாதிரி அமைப்புள்ள ஒரு பகுதி இருக்குது, நாடின்னு சொல்கிறோம். அந்த நாடி எதனால் ஆயிருக்கு? அதுவும் பிராணனால் ஆயிருக்கு. அந்த நாடிக்குள்ளே போகக்கூடிய சக்தி, ஆற்றல், அதையும் என்ன சொல்கிறோம்? பிராணனே தான் நாடியாகவும் இருக்கிறது, அதில் பாயக்கூடிய ஆற்றலாகவும் இருக்கிறது. இந்த பிராணனால தான் இந்த பஞ்சபூதங்கள், சூட்சும பஞ்சபூதங்களே உருவானது. அப்போ சூட்சும பஞ்சபூதங்கள்ல இருந்து தான் ஸ்தூல பஞ்சபூதங்களும் உருவானது. இப்போ சூட்சும சரீரம்ங்கிறதும் அப்போ எதுலேருந்து? இது எல்லாமே எதுலேருந்து உருவாயிருக்கு? பிராணன் அப்படிங்கிற ஒரு கட்டுமான பொருள் இருந்து தான் உருவாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ பிராணனுங்கிற கட்டுமான பொருள்ல உருவாயிருக்குது அப்படின்னா, அந்த பிராணனுக்கு அறிவுணர்வு இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இந்த சூட்சும சரீரத்தை பற்றி பேசுகிறோம், ஸ்தூல சரீரத்தை பற்றி பேசுகிறோம். இதை பேசிக்கிட்டு இருக்கும்போதே இந்த ஸ்லோகத்தில் இறுதியில் சொல்லப்பட்டிருக்கிறதுல தன்னைத்தான் அறியாததால் தனக்கு எப்போது ஏற்பட்டது என்பது தெரியாத தொடர்புன்னு சொல்கிறாங்க. திடீர்னு ஒரு இடத்துல இங்கே வார்த்தையை குறிப்பிடாம தன்னைத்தான் அறியாததால் தனக்கு எப்போது ஏற்பட்டது என்று தெரியாத தொடர்பு. எதுக்கு? சூட்சும சரீரத்துக்கும் இன்னும் ஏதோ ஒன்று இருக்குது, அதுக்கும் இங்கே தொடர்பு ஏற்பட்டிருக்குது. இது எப்படி? அப்போ எது வந்து எதோட தொடர்பு கொண்டதுன்னு நமக்கு சரியாக இன்னும் விளங்கலை. இந்த இடத்துல அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு மறைப்பு இருக்குது. அதை நம்ம முதல்ல கிளாரிஃபை பண்ணிக்கணும். இதை பொறுத்த வரைக்கும், இந்த ஸ்லோகத்தை பொறுத்த வரைக்கும், ஸ்ருணு இதம் சரீரம் சூக்ஷ்மம் சஞ்சிதம் லிங்கம் து அப்பஞ்சீகிரத பூத சம்பவம் இதம் சரீரம். இந்த உடல், இந்த சூட்சும சரீரம்ங்கிறது அப்பஞ்சீகரணம் செய்யப்படாத பஞ்சபூதங்களால் ஆனது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக இருக்கு. அதுக்கப்புறம் அவர் வந்து இது ஏங்க உருவாச்சுன்றதையும் சொல்றாரு. சொன்னதுக்கப்புறம் இதை வந்து உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னா ஒரு கட்டமைப்புன்னா அப்போ அது ஒரு கருவி தானே. இந்த கருவியை ஆளக்கூடியவர் யார்? அப்போ அவர் தான் ஜீவன் அப்படின்னு நம்ம சொல்றோம், அல்லது அகங்காரம். இப்போ இந்த ஜீவனை பற்றி நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முத்தாய்ப்பா இந்த இடத்துல தன்னைத்தான் அறியாததால் தனக்கு எப்போது ஏற்பட்டது என்பது தெரியாத தொடர்புன்னு ஒரு வாக்கியம் கொடுக்குறாங்க. ஸ்வ அஜ்ஞானத்தோ ஆத்மனக அநாதி உபாதி. ஸ்வ அஜ்ஞானம், ஸ்வனா தன்னை, அஜ்ஞானமா தன்னை பற்றி தெரியல, ஏதோ ஒன்றுக்கு தன்னை பற்றி தெரியல. ஆத்மனக தனக்கு, அந்த உபாதி எப்போ ஏற்பட்டதுன்னு தெரியல. இப்போ நம்ம ஏற்கனவே அறியாமைங்கிறத பார்க்கும்போது அறியாமைக்கு தொடக்கம் இருக்குதா? இப்போ எனக்கு இந்த பொருள் இருக்குது, இந்த பொருள் வந்து எனக்கு என்னன்னு தெரியலன்னா இதை பற்றி தெரியாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது காலம் உண்டா? எப்பயிலேருந்து எனக்கு தெரியலன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அறியாமைக்கு நம்ம ஆதி எப்போன்னு சொல்லவே முடியாது. அதனால அந்த அறியாமையை அனாதி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இதுக்கு அந்தம் உண்டு. எப்போ இது பற்றி எனக்கு நாலேஜ், அறிவு வருதோ அப்போது அந்த அறியாமை போயிடுது. இது வந்து நம்ம ஜென்ரலாக நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அப்போ இந்த இடத்துல அறியாமைங்கிற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த சூட்சும சரீரத்தில் அறியாமைன்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் தன்னைத்தான் அறியாத நிலை அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம போகும்போது ஒரு தொடர்ச்சி இருக்கும். ஏன்னா இப்போ வந்து சூட்சும சரீரத்தை வரிசையாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். கடைசியாக அந்த இடத்துல ஒரு விஷயத்தை வச்சு கேள்வி மாரி கொடுக்குறாரு. தன்னைத்தான் அறியாமல் இருக்கிறதுனா அப்போ யார் அறியாமல் இருக்கிறா அந்த இடத்துல அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? இதனுடைய தொடர்ச்சி தான் அடுத்த ஸ்லோகம். ஸ்வப்னோ பவத் யஸ்ய விபக்த்யவஸ்தா ஸ்வமாத்ரசேஷேன விபாதியத்ர ஷண
விபாதி யத்ர ஸ்வப்னேது புத்தி ஸ்வயம் ஏவ ஜாக்ரத் கலீன நானாவித வாசனாபிஹி கர்த்ராதிபாவம் பிரபத்ய ராஜதே. யத்ர ஸ்வயம் ஜோதிர் த்ரயம் பரமாத்மா. இப்போ இங்க ஜீவன் அஸ்ய அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்றாங்க. பவத் சப்னோ பவத் அஸ்ய. அஸ்ய அப்படின்னா இந்த இங்க இருக்கக்கூடிய யார் இருக்கிறா, ஜீவன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே தன்னை மறந்த நிலையில் ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னோம் இல்லையா, அவருக்கு ஜீவன் நம்ம பேர் கொடுத்தோம். அந்த ஜீவனுக்கு ஸ்வப்னோ கனவானது விபக்தி அவஸ்தா பவதி. கனவுங்கிறது இது நம்ம ஏற்கனவே 3 அனுபவங்கள், ஒரு ஜீவனுக்குரிய அனுபவங்கள் 3 இருக்கிறது. ஒன்று உறக்கம், இன்னொன்று கனவு, இன்னொன்று நனவு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே விளக்கம் பார்த்துருக்கிறோம். இப்போ அதை மறுபடியும் இங்கே கொண்டு வராங்க. ஜீவன் இருக்கக்கூடிய 3 அவஸ்தைகளை பற்றி சொல்ல வரும்பொழுது இந்த சூட்சும சரீரம் அதில் எங்கு பங்கு பெறுகிறது அப்படிங்கிறத விளக்கிறதுக்காக. ஸ்வப்னோ கனவானது விபக்தி அவஸ்தா பவதி தனி அனுபவம் ஆகிறது. ஏன்னா இந்த கனவு அப்படிங்கிறது எங்க நிகழ்னா சூட்சும சரீரத்தில் நிகழ்றதுனால இந்த கனவை பற்றி பேச வராங்க. எத்திர அந்நிலையில் சமாத்திர சேஷன ஸ்தூல சரீர அபிமானம் இல்லாமல் தனித்து இருந்து. கனவு நிலையில நமக்கு ஸ்தூல தேகத்துடைய அனுபவம் இருக்குதா? இல்லை இல்லையா? அப்போ சூட்சும தேகத்துல நாம கனவு காண்கிறோம். கனவுங்கிற நிலையில் நமக்கு எந்த உடல் இருக்கிறது? சூட்சும உடல் மட்டும்தான் இருக்கிறது. ஸ்தூல உடலை பற்றின நினைவு எதுவுமே இல்லை. விபாதி, அப்போ அந்த இடத்துல சூட்சும சரீரம் மட்டுமே பிரகாசமாக இருக்கிறது. சபேது கனவுல புத்தியானது ஸ்வயம் ஏவ ஜாக்ரத் கலீன தானாகவே நனவில் நடந்த நானாவித வாசனாபிகி பலவிதமான வாசனைகளுடன். இப்போ வாசனைகள்னா நனவு அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு பிறவியை மட்டும் எடுத்துக்க கூடாது. ஏற்கனவே பல பிறவிகளாக நடந்ததெல்லாம் சித்தத்தில் பதிஞ்சிருக்கு இல்லையா? அப்போ கனவுல நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் வருது, அப்போல்லாம் இந்த பிறவியில் இருக்கிறதா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. நமக்கு தெரியாத விஷயங்கள்ங்கிறது பல பிறவிகளாக இருந்த நினைவுகள்ல இருந்து நம்ம கனவுகளை வரலாம். ஸோ அதனால நானாவித வாசனை அப்படின்னா பலவிதமான வாசனைகளுடன் கர்த்ராதி பாவம் செய்பவன் அனுபவிக்கிறன் என்ற எண்ணத்தை பிரதிபத்தியே அடைந்து ரஜதே யத்ர அப்போது பிரகாசிக்கிறது. எப்போ? தூக்கத்தின் போது கனவு வருகிறது. கனவு நேரத்தில் இந்த சூட்சும சரீரம் மட்டும் பிரகாசமாக இருக்கிறது. அந்த இடத்துல நமக்கு பழைய நினைவுகளினுடைய அந்த வாசனைன்னு சொல்லக்கூடிய பகுதியோடு சேர்த்து அது தன்னுடைய கற்பனையை விரிக்கிறது. அதுதான் கனவு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது பிரகாசிக்குதுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு சோர்ஸ் வேணும் இல்லையா? நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இந்த இடத்துல இது வெறும் அந்த கரணம்ங்கிறது கரணம்னாலே கருவின்னு அர்த்தம். அப்போது அந்த கருவி பிரகாசிக்கணும்னா, அந்த கருவி செயல்படணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு எனர்ஜி சோர்ஸ் வேணும் இல்லையா? அதுக்கு தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, பரமாத்மா ஸ்வயம் ஜோதி அயம். பரமாத்மாவினுடைய ஒளியை கடன் வாங்கி கொண்டு இது பிரகாசிக்கிறது. இது தன்னுடைய சுயமொழியால் பிரகாசிப்பது போலவே பரமாத்மாவினுடைய ஒளியை வாங்கி பிரகாசிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜீவனுக்கு கனவானது தனி அனுபவமாகிறது. அந்நிலையில் ஸ்தூல சரீர அபிமானம் இல்லாமல் தனித்திருந்து பிரகாசிக்கிறது. கனவில் புத்தியானது தானாகவே நனவில் நடந்த பல வகை வாசனைகளுடன் செய்பவன் அனுபவிப்பவன் என்கிற எண்ணத்தை அடைந்து அப்போது பிரகாசிக்கிறது. பரமாத்மாவின் தயவால் அது ஸ்வய ஒளியால் பிரகாசிப்பது போல் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு ஜீவனை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இது வரைக்கும் நம்ம ஜீவன் சூட்சும சரீரம், ஸ்தூல சரீரம், சூட்சும சரீரம் பார்க்கும்போது இந்த இடத்துல ஜீவன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னா, அந்த ஜீவனுங்கிறது எப்படி திடீர்னு இங்க வந்தது? ஜீவன்கிறது யாரு? ஜீவன்கிறது யாரு? இங்க பரமாத்மா ஆத்மான்னு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். ஆத்மாங்கிறது யாரு? இப்படி பல கொஷின்ஸ் வருது இல்லையா? நம்ம ஏற்கனவே நம்ம குரு இப்ப நமக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு வராங்கன்னா, அனாத்மாவை பத்தின விளக்கங்கள் தான் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அனாத்மாவில் தான் நம்ம ஸ்தூல சரீரத்தையும் சூட்சும சரீரத்தையும் நம்ம வைக்கிறோம். ஆனா இந்த இடத்துல அதுக்கு ஒரு அறிவுணர்வு இருக்கிற மாதிரியும்
அது தன்னை மறந்து விட்ட மாதிரியும் ஒரு விதமான கான்செப்டை இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. தன்னை அறியாத நிலையில் போன ஸ்லோகத்தில் பார்க்குறோம். அறியாத நிலையில் அப்படின்னாக்கா அப்போ அறிவு அதுக்கிட்ட இருக்குதா, அறிவுங்கிற பகுதி எது அதுக்கு அப்படிங்கிறத நம்ம சிந்தனை பண்ண வேண்டியிருக்கு இல்லையா. அப்போது இந்த இடத்துல அறிவுக்கு ஒரு இடமாக இருப்பது தான் புத்தி அப்படின்னு பார்த்தோம். இந்த புத்தியில் விருத்தி ஆகக்கூடிய அறிவு இருக்கிறது, விருத்திகத ஞானம் அப்படின்னு சொல்லுவோம். புத்தியில் விருத்தி ஆகக்கூடியது. எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியலங்கிறதே ஒரு விருத்தி தான். இப்போ இந்த பொருளை பற்றின அறிவு எனக்கு வந்துடுச்சுன்னா அது ஒரு விருத்தி, அது மறந்துடுச்சுன்னா அது ஒரு விருத்தி. அப்போது இந்த இடத்துல புத்தியில் என்ன ஆகுது, விருத்தி ஞானம் இருக்கிறது. அப்போது தன்னை பற்றின அறியாமைங்கிறதும் விருத்தி ஞானம் தான். இப்போ யாருக்கு அந்த தன்னை பற்றின அறியாமை வந்தது? புத்திக்கு தான் வந்ததுன்னா புத்திக்கு எப்படி தன்னை அறியக்கூடிய தன்மை ஏற்பட்டதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுவே ஒரு கரணம், கருவிக்கு தன்னுணர்வு வருமா? அப்போ அது எங்கேருந்து ஏற்பட்டதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. இப்போ நம்ம ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு உதாரணத்தை நம்ம பயன்படுத்துவோம். உதாரணத்தை பயன்படுத்தி இந்த அந்த கரணம் அப்படிங்கிறதும் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மா அப்படிங்கிறதும் எப்படி தொடர்பு கொள்ளுது, இந்த இடத்துல இந்த ஜீவன்கிறவன் எப்படி யாரு எப்படி வரான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஒரு உதாரணத்தை பயன்படுத்துவோம். இப்போ நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இங்கே ஒரு கண்ணாடி இருக்கிறதா வச்சுக்கோங்க. இது ஒரு உருவம், இது ஒரு கண்ணாடி இருக்கு. இப்போ இது ஒரு பிம்பம். அப்ப இது என்னது? பிரதிபிம்பம். இது உண்மைன்னு வச்சுக்கிட்டோம்னா இது பொய், அதனுடைய பிரதிபலிப்பு. சரி, இப்போ இந்த கண்ணாடி இருக்கு இல்லையா, இவர் பார்க்குறாரு, இந்த இடத்துல அவருடைய உருவம் தெரியுது. இந்த கண்ணாடியில் அங்கங்கே அழுக்கு படிஞ்சிருக்குது. இப்போ இந்த உருவம் எப்படி தெரியும்? அழுக்கு படிஞ்ச உருவமாக தெரியும். இவருக்கு நல்லா தெரியுது, இந்த கண்ணாடியில் அழுக்கு படிஞ்சிருக்குது, அதில் என்னுடைய முகம் தெரியுது. சப்போஸ் இவர் பார்க்குறாரு, பார்க்கக்கூடிய தன்மை இருக்குது, அது என்னன்னு அறிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை இருக்குது. அப்போ இங்கே தன்மை இருக்குது. யாருக்கு? இங்கேருந்து பார்க்கக்கூடிய ஒரிஜினல் ஆளுக்கு அறியக்கூடிய தன்மை இருக்கிறது. இந்த கண்ணாடியில் இருக்கிற பிம்பத்துக்கு இருக்குதா? இல்லை. இதுதான் நம்ம நார்மலாக நமக்கு இருக்கிற அனுபவம். இப்போ கொஞ்சம் உங்கள் இமேஜினேஷனை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஒருவேளை இவர்கிட்டேருந்து வரக்கூடிய இந்த அறியும் தன்மை இவருக்கும் பாஸ் ஆகிடுதுன்னு வச்சுங்களேன். இவருக்கும் பாஸ் ஆகிடுது, இவரோட அறியும் தன்மை இவருக்கும் பாஸ் ஆகிடுது. ஆனால் இவர் இருக்கிறது தெரியல. இந்த இடத்துல இவர் நிற்கிறாருன்றது இந்த பிரதிபிம்பத்துக்கு தெரியல. ஆனால் அவருக்கு தான் இருக்கிறது தெரியுது. பிரதிபிம்பத்துக்கு இவர் மாதிரி தான் இருக்கிறதும் தெரியுது, தான் இருக்கிற இடமும் தெரியுது. ஏன்னா இவருக்கு அறியும் தன்மை இருக்கு இல்லையா, இதே மாதிரி அறியும் தன்மை இவருக்கும் இப்போ வந்துருச்சு. இவர் இப்போ எங்கே இருக்கிறதா நினைப்பாரு? தன்னை தான் இந்த கண்ணாடியில் இருக்கிறோம். இப்போ தான் கண்ணாடி தான் அப்படின்னு அவருக்கு நினைப்பு வரும்பொழுது கண்ணாடியினுடைய அதில் இருக்கக்கூடிய அழுக்கு, நெளிவு சுழிவுகள் அல்லது கிராக் எல்லாம் யாருக்கு ஏற்பட்டதா நினைப்பாரு? தனக்கே. ஏன்னா அவர் எங்கே இருக்கிறார்? இப்போ கண்ணாடியில் இருக்கிறார். கண்ணாடி தான் உற்பத்தி ஆகக்கூடிய இடம். அப்போ தான் கண்ணாடி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு
அபிமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அவருக்கு முதல்ல தன்னை யாருன்னு தெரியல அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அவர் தான் இமீடியட்டாக என்ன நினைப்பாரு? தான் எதை அறிகிறோமோ அதுதான் அப்படிங்கிற ஒரு அபிமானத்துக்கு வர வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதை மாதிரி அறியும் தன்மையுடைய இங்க ஆத்ம சைதன்யம் இருக்குது. இப்போ நம்ம இந்த இடத்துல அந்த கரணம்னு இருக்கு. இந்த அந்த கரணத்துல புத்தி மனம்னு 2 பகுதி பார்த்தோம் இல்லையா? புத்தி மனம்னு 2 பகுதி பார்த்தோம். இது அறிவு பகுதி, இது உணர்வு பகுதி. அறிவு பகுதி, உணர்வு பகுதி அப்படின்னு பார்த்தோம். இது அறியும் தன்மை உடையதுன்னு பார்த்தோம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய அறிவு எப்படிப்பட்டது? விருத்திகத அறிவு, அதாவது மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. இல்லாமல் இருந்து தோன்றும், தோன்றுனது மறுபடியும் மறந்தும் போகும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அறிவும் வரலாம். இப்போ இது எல்லாமே என்னது? விருத்திகத அறிவு. முதல்ல இதுகிட்ட அறியாமைங்கிற ஒரு திரை இருந்தது இல்லையா? தன்னை யாருன்னு தெரியல, தன்னை யாருன்னு தெரியல அதுக்கு. ஆனால் இதுகிட்ட அறிவு உணர்வு இருக்குது. அந்த அறிவு உணர்வு எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல, அறிவு உணர்வு இருக்குது. இந்த அந்த கரணத்தில் இருக்கக்கூடிய இந்த புத்திங்கிற பகுதியில் சைதன்ய ஆத்மாவினுடைய சைதன்ய சக்தி அறியும் தன்மை கலக்கும்பொழுது அந்த இடத்துல ஒரு விருத்திகதம் ஏற்படுகிறது. அந்த விருத்தி அதுக்கு என்ன மாதிரி விருத்தினா, நான் எனது அப்படிங்கிற 2 விருத்தி. முக்கியமா நான் அப்படிங்கிற அந்த விருத்தி. இந்த விருத்தி என்ன பண்ணும்னா, இந்த மனம் அப்புறம் உடல், எது ஸ்தூல உடல், புத்தி மனம் ஸ்தூல உடல், இதுல நடக்கக்கூடிய அறியும் செயல் அப்புறம் அனுபவப்படுறது செய்யக்கூடிய கர்மா அத்தனையும் நான் அப்படிங்கிறத ஸ்வீகாரம் பண்ணிக்க தன்னை. இப்போ நாங்கள் இங்கே பார்த்தோம் இல்லைங்களா? இங்கே ஒரு உதாரணம் பார்த்தோம். கண்ணாடியில் இருக்கக்கூடிய பிம்பம் தான் யாருடைய பிம்பம்னு தெரியல, பிம்பம்னே முதல்ல தெரியல, தன்னை கண்ணாடியாகவே நினச்சிக்குது. அப்போ அந்த கண்ணாடியை நினச்சிக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளையோ அல்லது ஸ்க்ராச்சஸையோ தன்னுடையது அப்படின்னு ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்ட மாதிரி, அபிமானம் பண்ணிக்கிட்ட மாதிரி, இந்த இடத்துல ஆத்ம சைதன்யத்தினுடைய அந்த பிரகாசமானது அந்த கரணத்தில் கலக்கும்போது புத்தி எப்படியாவது விருத்திகத அறிவாக மாறுகிறது. ஆனால் இந்த இடத்துல அறியாமை அப்படிங்கிற ஒரு திரை இருக்கிறதுனால, அறியாமை இருக்கிறதுனால அந்த கரணத்தில் இந்த சைதன்ய ஒளி படும்போது தான் சைதன்யத்தினுடைய பிரதிபலிப்பு தான் அப்படிங்கிறது தெரியல. அப்போ அந்த அறியும் தன்மை ஃபுல்லாக நிரம்பி இருக்குது, புத்தி அந்த கரணம் ஃபுல்லாக நிரம்பி இருக்குது. அப்போ தன்னை யாராக நினைக்கும்? தன்னை அந்த கரணம் தான் நினைக்கும். அந்த கரணத்தில் புத்தி அப்படிங்கிற நிலையில் அது நான் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வை பெறுது. அந்த நானுங்கிற அந்த பொய்யுணர்வானது உண்மையிலே யாருடையது? அந்த அறியும் தன்மை அப்படிங்கிறது யாருடையதுன்னா ஆத்ம சைதன்யத்தில் தானே. சைதன்யம் தானே அறியும் தன்மையே. அப்போ அது யாருடையது? ஆத்மாவினுடையது. ஆனால் இங்கே பிரதிபலிப்பாக இருக்கக்கூடியது ஏதோ தானாகவே உருவானதாக ஒரு கற்பிதம் செய்து கொள்ளுகிறது. இது எதனால? அறியாமையினால். இப்போ அறியாமை நீங்கிட்டா என்ன ஆகும்? தான் யாருன்னு தெரிஞ்சிடும். அதாவது இந்த சைதன்யத்தினுடைய பிரதிபலிப்பு தான் அப்படின்னு புரிஞ்சுக்கும் இல்லையா? புரிஞ்சுக்கிறதுனால என்ன விளையும்? அறியாமை நீங்கிடுச்சு. அறியாமை நீங்கதானே நமக்கு புரியுது. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? இன்னொரு விஷயம் பாருங்க. இப்போ இவரும் 2 பொருளா? பிம்பமும் பிரதிபிம்பமும் 2 பொருளா? தெரிஞ்சுக்கிறான். இந்த பிரதிபிம்பம் தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய நானுங்கிற அகங்காரம். அப்படின்னா அகங்காரம்ங்கிறது ஆத்ம சைதன்யத்தினுடைய பிரதிபலிப்பு. நான் ஆத்ம சைதன்யத்திய பிரதிபலிப்புன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த அறியும் தன்மை தன்னை ஆத்மாவினுடைய பிரதிபலிப்புங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கிச்சுன்னாக்கா இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த செயல்கள் எல்லாம்
தன்னுடையதுன்னு சொல்லுமா? சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குதா? மனதினுடைய உணர்வு பகுதின்னு சொல்றோம் இல்லைங்களா, கவனிக்கும் சக்தி, இதெல்லாம் செயல்படுறது அதனுடைய வேலை. இந்த கண்ணு பார்க்குது, கை எடுக்குது, கால் நடக்குதுன்னா அதனுடைய வேலை. அது ஒரு செயல் செய்யக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய கருவிகள். இந்த செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையும், அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இதுவரைக்கும் இந்த அகங்காரம்ங்கிற ஆத்மாவினுடைய ஆத்ம சைதன்யத்தின் பிரதிபலிப்பு தனது அல்லது நான் தான் அப்படின்னு அபிமானம் கொண்டதுனால பிரச்சனைகள் இருந்தது. இப்போ இந்த அறியாமை நீங்கி தான் ஆத்ம சைதன்யத்தின் பிரதிபலிப்பு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இதெல்லாம் என்னால் பார்க்கப்படுகிற விஷயங்கள், இவை என்னுடையதோ அல்லது என்னிலோ இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா? அப்போ இந்த இந்த ஒரு விஷயம் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். பிம்பமும் பிரதிபிம்பமும் இருவேறு பொருள்கள் அல்ல. அது எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணலாம்? இப்போ ரெண்டு பொருள் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இது ஒரு பொருள் இருக்கு. இப்போ பிம்பம் பிரதிபிம்பம் ரெண்டும் ஒன்றா இல்லை தனித்தனியா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. சப்போஸ் ரெண்டும் வேற வேற அப்படின்னா அப்போ உலகத்தில் எல்லாமே கடவுள் தனி, இங்கே இருக்கக்கூடிய ஜீவர்கள்லாம் தனின்னு ஒரு முடிவுக்கு வந்துடும். இப்போ துவைத பாவம் வந்துடும். இந்த இடத்துல இரண்டும் தனித்தனியா இல்லை ஒன்றுதானா, எப்படி அதை விளக்குறது? இல்லை, இச்சையெல்லாம் ரொம்பலாம் இங்கே நம்ம ஒரு கண்ணாடி பிம்பத்தை வச்சு பார்க்குறோம். இப்போ எப்பயுமே ஒரு பொருள் இருக்குதுன்னா அதை ரெண்டுத்தையும் பிரித்து எடுத்து காட்டிட்டோம்னா ரெண்டு இருக்குன்னு சொல்கிறோம். ரெண்டுத்தையும் பிரிக்க முடியல, தனித்தனியாக பிரிக்க முடியல. ஒன்று இன்னொன்று தான் சார்ந்து இருக்குது, அதுக்கு தனியாக இருப்பு இல்லை அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுங்க. ஒரு பொருள், இது ஒரு பொருள் இருக்குது, இது ஒரு பொருள் இருக்குது, இது ரெண்டும் வேற வேற. ஏன்னா இது ரெண்டுத்தையும் பிரித்து பார்க்க முடியுது. இது இருக்குதுன்னா இது இல்லாமல் இது இருக்கும், இது இல்லாமல் இது இருக்கும். சரிங்களா? அப்போ ரெண்டும் வேற வேற பொருள். இப்போ என்னுடைய பிம்பம் கண்ணாடியில் தெரிகிறது, என்னுடைய பிரதிபிம்பம். அந்த பிரதிபிம்பம் நான் இல்லாமல் இருக்குமா? அதனுடைய இறப்பு யாரை சார்ந்து இருக்கிறது? அப்ப நானும் அதுவும் வேறுன்னு சொல்றதுக்கு அங்க வாய்ப்பு இருக்குதா? வாய்ப்பு இல்லை. ரெண்டுத்தையும் தனித்தனியா பிரிச்செல்லாம் எடுக்க முடியாது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ஆத்ம சைதன்யத்தினுடைய பிரதிபலிப்பு அந்த கரத்தில் இருக்குது அப்படின்னா இது ரெண்டும் வேறு கிடையாது, இது ஒன்றே தான். அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, புத்தியில் இருக்கக்கூடிய அந்த விருத்திகத ஞானம் அல்லது விருத்திகத அறிவு அது எதனுடைய பிரதிபலிப்புன்னா ஆத்ம சைதன்யத்தினுடையது. அது ஆத்ம சைதன்யத்தினுடைய அந்த பிரகாசத்தை வாங்கி தான் இந்த இடத்துல அது செயல்பட்டு இருக்கு. அது நான் எனது அப்படிங்கிற ஒரு அபிமானத்தை இந்த தேகத்தின் மீது வைக்கிறது. அங்கு நடக்கக்கூடிய செயல்கள், அனுபவங்கள், அறிதல், தொழில் அத்தனையுமே தனது அல்லது நான் அப்படிங்கிற அபிமானம் கொண்டு இருக்கிறதுனால அது என்ன பண்ணுதுன்னாக்கா அந்த அனுபவத்தை பெறுவதற்காக மனதில் என்ன, நம்ம ரெண்டு நோய் சொல்லியிருக்கிறோம். மனதுக்கு வரக்கூடிய நோய் காமம், புத்திக்கு வரக்கூடிய நோய் மோகம் அப்படின்னு பார்த்தோம். அதாவது காமங்கிறது ஒரு ஆசை, ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறோம், அந்த அனுபவத்தை திரும்ப அனுபவிக்கணும்னு நமக்கு மனதில் எண்ணம் ஏற்படுதில்லை. அந்த உணர்வின் மீது நமக்கு ஒரு பற்று வர்றதுனால நமக்கு மீண்டும் அதை அனுபவிக்கணும்னு தோணுது. அது காமம், ஆசை. அந்த புத்தி என்ன பண்ணியிருக்கணும், இது தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அது என்ன பண்ணுது, பரவாயில்ல, இதில் ஒன்றும் தப்பு இல்லை, இன்னொருட நீ அனுபவிச்சா என்ன அப்படின்னு சொல்லி அந்த ஆசைக்கு துணை போகுது. பார்த்தீங்களா? அப்போதான் அந்த புத்தியில மோகம்ங்கிறது ஏற்படுது. சரிங்களா? அப்போ இந்த நாள் என்ன நடக்குது, கர்மம்ங்கிற விஷயத்துல நம்ம ஈடுபடுறோம். கர்மத்துல நமக்கு ரெண்டு விஷயம் வந்துடுது, பாவ புண்ணியம்னு வந்துடுது. தர்மத்துல இருந்தா புண்ணியம், அதர்மத்துல இருந்தா பாவம். இப்ப செய்த கர்மத்தினுடைய பலனை அனுபவிக்கிறதுக்காக மீண்டும் நாம் பிறவி எடுக்க வேண்டியிருக்கிறது. அந்த பிறவியிலாவது நம்ம சும்மா இருப்போமா? அப்போ இந்த பிறவிங்கிறது ஒரு சுழற்சியாக ஆகி அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. இப்போ இதை தான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அந்த கரணத்துல இருக்கக்கூடிய புத்திங்கிற இடத்துல ஆத்ம சைதன்யத்துடைய பிரதிபலிப்பு இருக்கிறது. அந்த பிரதிபலிப்பை தான் நம்ம என்ன சொல்றோம்,
அகங்காரம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அகங்காரம்ங்கிறது ஒரு உண்மை இருப்புடையதா இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் இனி வரக்கூடிய ஸ்லோகங்களில் நமக்கு இருக்க போகுது. அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக முன்னாடியே உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கணுன்றதுக்காக சிதாபாசன். இப்போ சைதன்யம்ங்கிறது சித்து, சித்தினுடைய பிரதிபலிப்பு. பாசம்னா ஒளி, ஆபாசம்னா பிரதிபலிப்பு. அப்போ சிதாபாசன். இப்போ அகங்காரம் அப்படிங்கிறது அகம்னு ஒன்று இருக்குது, அகங்காரகன் ஒருத்தர் இருக்கான். அப்போ அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம பிம்பம் பிரதிபிம்பம்ங்கிறத வச்சு நம்ம விளக்கம் கொடுப்போம். எப்பயுமே நல்லா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம், இங்கே பிம்பமும் பிரதிபிம்பமும் வேறு அல்ல. இது ஒரு உண்மை பொருள் அல்ல. எது பிரதிபிம்பம் உண்மை பொருளே அல்ல. அது எதை சார்ந்திருக்கிறது? பிம்பத்தை சார்ந்திருக்கிறது. இரண்டும் தனித்தனியெல்லாம் நம்ம பிரிச்செல்லாம் எடுக்க முடியாது. ரெண்டு வெவ்வேறு பொருளாக இருந்தால் பிரித்து எடுத்துருக்கலாம். அது ரெண்டும் வெவ்வேறு பொருள் இல்லை. அப்படிங்கிறதால நம்ம இதை புரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. அப்போது ஆத்ம சைதன்யனுடைய பிரதிபலிப்பு எங்கே இருக்குது? அந்த கரணத்தில் இருக்கிறது. அந்த கரணத்தில் இருக்கக்கூடிய அதனுடைய பகுதிக்கு பேர் என்ன? அகங்காரம் அல்லது சிதாபாசன் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அவர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஜீவன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஜீவன்கிறவர் யார்? உண்மையிலேயே ஆத்ம சைதன்யம் தான் ஜீவன். ஆனால் அது இப்போ அந்த கரணத்தில் பிரதிபலிப்பாக இருக்கிறது. அந்த பிரதிபலிப்பாக இருக்கிறது தான் ஆத்ம சைதன்யத்தினுடைய பிரதிபலிப்பு தான் தெரியாமல் அறியாமை நிலையில் இருக்குது. சரி, இப்போ இந்த அறியாமை நிலைங்கிறது புத்தியில் இருக்கக்கூடிய ஒரு விருத்தி. நமக்கு புரியுதுங்களா? அப்போது தன்னை இந்த அந்தக்கரண அளவுக்கு உட்பட்டதாக அங்கே ஒரு விருத்தி இருக்குது. அந்தக்கரண அளவுக்கு உட்பட்டனாகவும் இந்த தேகத்துக்கு உட்பட்டனாகவும் அங்கே புத்தியில் ஒரு விருத்தி இருக்கிறது. அதுக்கு பேர் தான் என்னது? அகங்காரம் அல்லது ஜீவன் அல்லது சிதாபாசன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது நம்ம போன ஸ்லோகத்துக்கு போய் பார்த்தோம்னா இல்லை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி என்கிட்ட கொடுத்துருங்க. கொடுங்க. இல்லை, அது பாஸ் ஆகிருக்கும். நடுவில் ஒரு பட்டன் எடுத்துட்டிங்கன்னா கொடுங்க. இல்லை, நடுவில் வேறு ஏதோ பட்டன். இப்போது நம்ம 97வது ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம்னா, தன்னைத்தான் அறியாததால் தனக்கு எப்போது ஏற்பட்டது என்பது தெரியாத தொடர்பு அப்படின்னு சொன்னோம். இப்போ அவுட் ஆஃப் த ப்ளூ திடீர்னு தன்னைத்தான் தெரியாம அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் அங்கே கொடுக்குறாங்க. இது வரைக்கும் அந்த கரணத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த கரணம் ஒரு கருவி ஜடப்பொருளுங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருந்துட்டு இந்த இடத்துல திடீர்னு தன்னைத்தான் அறியாமல் அப்படின்னு அறியும் தன்மையை பற்றி கொண்டு இணைக்கிறாங்க. அப்போ புத்திக்கு ஒரு அறியும் தன்மை இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு தன்னை யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சொன்னோம் இல்லையா? இப்போ எப்படிங்கிறத விளக்கிறதுக்கு தான் நம்ம இந்த ஜீவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அப்போ ஜீவன்கிறது அந்த கரணத்தில் ஆத்ம சைதன்யத்தினுடைய பிரதிபலிப்பு. அதுக்கு இன்னொரு பேர் சிதாபாசன் அல்லது அகங்காரம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஸ்லோகத்தில் நம்ம என்ன பார்த்தோம்னா, நேரடியாக அந்த ஜீவன்கிற வேர்டு சொல்கிறாங்க. இந்த ஜீவனுக்கு மூன்று அனுபவங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தோம்? உறக்கம், கனவு, நனவு. இதில் சூட்சும சரீரத்தில் எந்த விதமான அனுபவம் வருது? கனவு அனுபவம் வருகிறது. அப்போ ஜீவனுக்கு கனவுங்கிறது தனி அனுபவமாக இருக்கிறது. அதில் ஸ்தூல சரீரத்தினுடைய அபிமானம் அதற்கு இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஜீவன் யாருன்னு புரிஞ்சிச்சு நமக்கு. சரி, இப்போ இந்த கனவுல வரக்கூடிய இந்த நிகழ்வுகள் எல்லாம் எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னா, பூர்வ ஜென்ம அந்த வாசனைகளை பொறுத்து தான் அமைஞ்சு. பூர்வ ஜென்மம் அல்லது இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய வாசனைகளை பேஸ் பண்ணி தான் அந்த கனவுல இருக்கக்கூடிய அந்த கற்பனை நிகழ்வுகள்லாம் இருக்குது. அப்போ அந்த இடத்துல அந்த கனவை அனுபவிப்பவன் நான் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வோட அந்த இடத்துல ஜீவன் இருக்கிறது. அப்போ ஜீவன்கிறவர் யாரு? ஆத்ம சைதன்யத்தினுடைய பிரதிபலிப்பு. அவருக்கு தான் நான் எனதுங்கிற அந்த அபிமானம் இருக்கிறது. அப்போ கனவை காண்றவன் யாருன்னு கேட்டால் யார் சொல்லுவார்? நனவில் இருக்கிறவர் நான்னு சொல்லுவார். தூங்குனது யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவார்? நான் தான் தூங்கினேன், நல்லா தூங்கினேன் அப்படின்னு அனுபவம் வேற சொல்கிறாரு. அப்போ அந்த நான்ங்கிற அந்த தன்மை எதுனாக்கா
அதுதான் ஜீவன், அகங்காரம் அல்லது சிதாபாசன்னு சொல்கிறோம். அவர் யாருன்னா உண்மையிலேயே ஆத்ம சைதன்யத்தினுடைய பிரதிபலிப்பு. ஆத்ம சைதன்யமும் அதனுடைய பிரதிபலிப்பும் வேறு வேறா அப்படின்னா இல்லை, ஒன்று தான். இது தெரியாமல் இருக்குது. அதை தான் தன்னைத்தான் அறிந்து கொள்ளாத ஒரு தொடர்பு இருந்ததுன்னு போன ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம். அந்த தெரியாமல் இருக்கிறதுக்கு பேர் என்ன? அறியாமை, அஜ்ஞானம் அல்லது அவித்யா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல அந்த பரமாத்மாவின் தயவால் அது ஸ்வய ஒளியால் பிரகாசிப்பது போல் உள்ளது அப்படிங்கிறதுக்கான விளக்கத்துக்கு தான் நம்ம இவ்வளோ தூரம் வரோம். அந்த அந்த பரமாத்மாங்கிற அந்த ஆத்மாவினுடைய சைதன்ய பிரகாசத்தினால தான் இந்த அந்த கரணமே பிரகாசிக்குது. இப்போ ஒரு ரூம் இருக்குது, நம்மகிட்ட ஒரு டார்ச் லைட் இருக்குது. இந்த இடத்துல ஒரு 3 ரோபோட் வச்சுருக்காங்க. ஒரு ரோபோட் வந்து தூங்குற ரோபோட்டு, ஒரு ரோபோட் வந்து கனவு காண்ற ரோபோட்டு. அவர் ஒரே இடத்துல தான் இருப்பார். இங்கே 2 பேரும் ஒரே இடத்துல இருப்பாங்க. இவர் வந்து கனவுல வந்து எண்ணங்களெல்லாம் ஓட்டிக்கிட்டு இருப்பார், ஏதோ இப்போ கற்பனை பண்ணுவார். இவர் வந்து எழுந்து செயல்படக்கூடியவர். அந்த ரூமை கூட்டி பெருக்குவார், ஒட்டடை அடிப்பார், பெயிண்ட் அடிப்பார், எல்லா வேலையும் பண்ணுறவர். இவங்களுக்கெல்லாம் சோர்ஸ் எதுன்னா லைட்டு தான். இப்போ நான் அந்த ரூமுக்கு வாசலில் நின்றுக்கிட்டு என்னுடைய வேலை என்னென்னா நான் டார்ச் லைட் அடிப்பேன். தூக்க ரோபோட்டுக்கிட்ட டார்ச் லைட் அடித்தா என்ன பண்ணும்? அவருக்கு யார் என்ன எதுன்னு தெரியாது, ரொம்ப தூங்கிட்டு சும்மா இருக்காது. கனவு ரோபோட்டுக்கிட்ட அடித்தோம்னா அவர் கனவு காணுவார், நனவு ரோபோட்டுக்கு அடித்தோம்னா. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் அந்த பிரகாசத்தை கொடுக்கக்கூடியது டார்ச் லைட்டு தான் இல்லையா? அதே போல் இது ஒரு உதாரணம் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறது. இப்போ இந்த 3 நிலைகள்லையும் அங்கங்கே இருக்கக்கூடிய கருவிகரணங்கள்லாம் வேலை செய்கிறதுக்கு பிரகாசம் கொடுக்கக்கூடியது, சக்தி கொடுக்கக்கூடியது எதுவாக இருக்குது? ஆத்ம சைதன்யம் தான் இருக்குது. ஆத்ம சைதன்யம் தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல பரமாத்மாவின் தயவால் அது ஸ்வய ஒளியால் பிரகாசிப்பது போல் உள்ளது அப்படிங்கிறதுக்கான விளக்கத்துக்கு தான் நம்ம அதை சொல்ல வரோம். இப்போ புரியுது இல்லைங்களா? இப்போ அடுத்த ஸ்லோகத்துக்கு போயிடலாம். இங்கே பாருங்க, தீமாத்திர கோபாதிகி அசேஷ சாட்சி. சொல்லுங்க. ந லிப்யதே தத் கிருத கர்ம லேசைஹி யஸ்மாத் அசங்கஸ்த த ஏவ கர்மபிஹி ந லிப்யதே கிஞ்சித் உபாதினா கிருதைஹி கிருதைஹி. இந்த ஸ்லோகத்தில் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கம்பைல் பண்ணி இந்த ஆத்ம சைதன்யத்துக்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்த கருவிகரணங்களில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா இல்லையா? அப்போ நடுவில் இருக்கக்கூடிய இந்த அகங்காரங்கிறது என்ன, அது உண்மைத்தன்மை உடையதா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆத்ம சைதன்யத்தினுடைய பிரகாசத்தில் தான் இதெல்லாம் செயல்படுது. அந்த கரணத்தில் பிரதிபலிக்கும் போது அந்த பிரதிபலிப்பாக இருப்பது அகங்காரம் அல்லது ஜீவன் அல்லது சிதாபாசன்னு நம்ம சொன்னோம். அதுக்கு உண்மைத்தன்மை இருக்குதா? அதுக்கு தனி இருப்பு இருக்குதா? இல்லை. எப்படி நம்ம கண்ணாடியில் நின்று பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய பிரதிபிம்பத்துக்கு தனி இருப்பு கிடையாது. அது எதை சார்ந்திருக்கிறது? ஒரிஜினலான பிம்பத்தை சார்ந்திருக்கிறது போல இந்த ஆத்ம சைதன்யத்தினுடைய பிரகாசம்தான் அந்த கரணத்தில் பட்டு பிறவி இருக்கிறது. அங்கே தான் நம்ம வந்து சிதாபாசனுங்கிற ஒரு தன்மை ஏற்பட்டிருக்குது. இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றாங்க பாருங்க. புத்தியை மட்டும் போர்வையாக கொண்டு அனைத்தையும் பார்த்து கொண்டிருப்பதுமான பரமாத்மா அந்த புத்தியால் செய்யப்பட்ட கர்மத்தினால் சற்றேனும் தீண்டப்படுவது இல்லை. நல்லா கூர்மையா கவனிங்க. இப்போ இந்த ஆத்ம சைதன்யம் அந்த கர்ணத்துல விரவிச்சுன்னு சொன்னோம் இல்லையா? விரவி இருந்தாலும் புத்தியில என்னவா இருந்திருக்குது? அகங்காரம்ங்கிற அந்த சிதாபாசங்கிற நிலையில ஜீவனாக இருக்கக்கூடிய நிலையில அதை மட்டும் போர்வையாக்கி கொண்டு அனைத்தையும் பார்த்து கொண்டிருப்பது எது? இப்போ உண்மையிலேயே அறியும் தன்மையுடையது எது? அந்த கரணத்துக்கு உண்மையிலேயே அறியும் தன்மைலாம் கிடையாது. உண்மையிலேயே அறியும் தன்மை யாருடையதா இருக்குது? ஆத்ம சைதன்யமாகி அந்த பரமாத்மாவுக்கு தான் இருக்குது. அப்போ அவர் தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் எதை பார்த்துட்டு இருக்கிறாரு? புத்தியை போர்வையாக கொண்டு அந்த புத்தியினால செய்யப்படக்கூடிய அனைத்து கர்மங்கள். இப்போ புத்தி நாங்கள் சொல்லும்போது அந்த கரணத்தை ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கணும். புத்தி, மனம், அகங்காரம், அப்புறம் அதனுடைய எக்ஸ்டென்ஷனாக இருக்கக்கூடிய ஸ்தூல சரீரம். இது அத்தனையுமே இப்போ வந்து யார் பார்த்துக்கிட்டு இருக்கா?
ஆத்ம சைதன்யமாகி அந்த பரமாத்மா பார்த்துட்டு இருக்கு. இங்க நடக்கக்கூடிய கர்மங்கள்னால அது தீண்டப்படுவது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதனால் இயல்பாகவே பற்றற்ற தன்மையுடையதால் உபாதியாகிய புத்தியின் செயல்களால் சற்றேனும் தீண்டப்படுவது இல்லை. இங்க உபாதின்னு ஒரு வேர்டு வருது. உபாதினா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. உபாதின்னா இப்போ நம்ம பாருங்க, இது வந்து ஸ்படிகம் கிளியரா இருக்கு இல்லையா? எந்த மாசம் எந்த விதமான இதுவும் இல்லாமல் இருக்கு. இப்போ இந்த ஸ்படிகத்துக்கு பின்னாடி இப்படி நான் ஒரு கலர் உள்ள துணியையோ ஏதோ ஒன்று வைக்கிறேன். இப்போ இந்த ஸ்படிகம் என்ன கலர்ல தெரியுது? ஆரஞ்சு கலர் தெரியுது. இப்போ இந்த ஆரஞ்சு அல்லது காவி நிறமுடைய இந்த துணி தன்னுடைய கலரை இன்னொன்றின் மீது ஏற்றி காட்டுறது இல்லையா? அப்ப தன்னுடைய தர்மத்தை இன்னொன்றின் மீது ஏற்றி காட்டுவதற்கு பெயர் உபாதி. ஏற்றி காட்டுவதற்கு ஆதாரமாக ஒரு பொருள் இருக்குது இல்லையா? அதுக்கு பேர் உபகிதம். உபாதினா என்னன்னு தெரியுது இல்லைங்களா? தன்னுடைய தன்மையை இன்னொன்றிற்கு ஏற்றி காட்டுவது உபாதி. அதை வாங்கி கொள்வதற்கு பேரு உபகிதம் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்படிகமானது காவி நிறத்துல தெரிவது போல இருக்குது. ஆனா உண்மையிலேயே அந்த காவி நிறம் இந்த ஸ்படிகத்துக்கு வந்துச்சா? காவி நிறம் இந்த ஸ்படிகத்துக்குள்ள வரல. ஆனா பார்க்கறதுக்கு இருக்கிற மாதிரியே தெரியுது. உண்மையான கலப்பு இங்க கிடையாது. அதே போல இந்த இடத்துல இந்த ஆத்ம சைதன்யம் அல்லது பரமாத்மாவாகியது இந்த அந்த கரணத்துல கலந்திருப்பது போல தெரிந்தாலும் அது என்ன சொல்றாங்க? அசங்கம்னா கூடுறது. உண்மையிலே அது அங்கே கூடுவதெல்லாம் கிடையாது. இப்போ நாம நிற்கிறோம், அந்த கண்ணாடியில் நம்முடைய உருவம் தெரியுது, நம்ம அதோட கலந்துட்டோமா? நம்ம உருவம் அதில் தெரியுதே, நான் தானே அங்கே இருக்கிறேன் இப்போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இது இங்கே ஒரு கண்ணாடியில் இருக்க உருவத்தை காட்டி இது யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? நான் தாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உண்மையிலே நான் அந்த இடத்துல கலந்தா இருக்கிறேன் இல்லை இல்லையா? அதே போல இந்த அந்த கரணத்தில் ஆத்ம சைதன்யம் கலந்திருப்பது போல் இருந்தாலும் உண்மையில் கலக்கவில்லை. அசங்கம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இப்போ அங்கே நடக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் அத்தனையும் ஆத்ம சைதன்யத்தை தீண்டுமா? ஏன்னா அங்க ஒன்றுக்கு ஒன்று தொடர்பே இல்லை, அசங்கம் தொடர்பே இல்லைன்னு சொல்றோம். தொடர்பே இல்லைன்னும் போது இங்க நடக்கக்கூடியது எப்படி இதை தீண்டும்? அப்ப இங்க நடக்கக்கூடிய கர்மங்கள் அத்தனையுமே இதை தீண்டாது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப நம்ம பார்த்த அந்த பிம்ப பிரதிபிம்ப உதாரணத்தை வச்சு இவ்வளவு தெளிவா நம்ம இந்த விஷயத்த புரிஞ்சுக்க முடியுது. அப்போ உபாதி அப்படிங்கிறது எதுன்னு தெரியுது. உபாதிங்கிறது எது? புத்தி. இந்த அந்த கரண ஒட்டுமொத்தத்தையும் நம்ம என்ன சொல்லலாம்? உபாதி. இங்க ஆத்ம சைதன்யம் இருக்குது, அதனுடைய பிரதிபலிப்பு அந்த கர்ணத்துல படும்போது அந்த கர்ணத்துடைய தன்மை ஏதோ ஆத்மாவில் ஏறிட்ட மாதிரி ஒரு மாயத்தோற்றம். அந்த பிரதிபலிப்புக்கு அரியன் தன்மை வந்தது. அது அரியன் தன்மை யாரோடையது? ஆத்ம சைதன்யத்துடையது. அதுக்கு ஆத்ம சைதன்யம் தானு தெரியாம இருந்ததால அது தன்னை என்ன நினைச்சுக்கிச்சு? அந்த கரணத்துல நான் அப்படிங்கிற உணர்வோடு எழுந்து இது அத்தனையுமே நான், இந்த உடலுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறதெல்லாம் எனது அப்படிங்கிற மாதிரி ஒரு வித அபிமானத்தை கொண்டுடுது. அப்போ இங்க நடக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையுமே அந்த அறியும் தன்மைக்கு என்னவா தெரியுது? என்னுடைய, நான் தான் செய்யறேன். இந்த கால் நடந்ததுன்னா நான் நடக்கிறேன், இந்த கண் சிமிட்டுச்சுன்னா நான் சிமிட்டுறேன், கண்ணு பார்த்ததுன்னா நான் பார்க்குறேன், வாய் சாப்பிட்டதுன்னா நான் சாப்பிட்றேன். அப்படி ஒரு விஷயத்தையும் ஒரு கர்மத்தையும் அதில் வரக்கூடிய அனுபவங்களையும் நானும் எனதுன்னும் அபிமானம் கொண்டு விட்டது. இப்போ இதனால ஆத்ம சைதன்யத்துக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? இல்லை. இப்போ இந்த இடத்துல இந்த அகங்காரம்னு என்ன சொல்லுது? நான் சொல்லுது. அந்த நான் அப்படின்னு சொல்வதற்கு உண்மையிலே ஆதார பொருள் எது? ஆத்ம சைதன்யம். இப்போ அகங்காரத்துக்கு அறியாமை ஒன்று இருந்தது. இப்போ இந்த விளக்கத்தினால அந்த அறியாமை நீங்கிடுச்சுன்னா இனி அகங்காரம் தன்னை என்னன்னு சொல்லும்? ஆத்ம சைதன்யம் தானே சொல்லும். இப்போ நான் ஆத்ம சைதன்யம் ஆயிட்டேன்னா இந்த கர்ம தொடர்பெல்லாம் இருக்கு இல்லையா? கர்ம செயல்கள் அத்தனையும் இருக்குது, அனுபவங்கள், இதெல்லாம் என்னுடையதுன்னு சொல்லுவோமா? இதெல்லாம் யாருடையது? எங்க நடக்குது? அனாத்மாவில் நடக்குது. நான் ஆத்மான்னு தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் நான் எதெல்லாம் அனாத்மான்னு படிச்சுட்டு வரேன்? இது வரைக்கும் ஸ்தூல சரீரத்தை அனாத்மான்னு சொன்னேன், சூட்சும சரீரத்தையும் அனாத்மான்னு சொன்னேன். அங்க நடக்கக்கூடிய செயல்கள் அனுபவங்கள் அத்தனையும் என்னுடையது அல்ல, அதாவது நான் அல்ல அதது அப்படின்னு ஒதுக்கிடுறோம். அப்போ அது என்னை எந்த விதத்திலையும் தீண்ட முடியாது. இது எப்போ? இந்த அறியாமை நீங்கி நான்கிறதுக்கான உண்மை பொருள் தெரியும் பொழுது. அதை தான் இங்கே விளக்கமாக சொல்றாங்க.
அப்போ நம்ம இந்த அனாத்மாங்கிறத ஏன் முதல்ல அவர் சொல்ல வந்தார்னா, எது நான் அல்லாததுன்னு தெரிஞ்சுக்கும் போதே அந்த அல்லாதது செயல்படுறதுக்கு ஆதார பொருள் ஒன்று இருக்குது, அதுதான் நான்ங்கிறத கூட சொல்லி கொடுத்துட்றாரு அப்படியே நமக்கு. அப்போ பாருங்க, அழகா இந்த இடத்துல அந்த பரமாத்மாங்கிற ஒரு வேர்டை போட்டு தி மாத்திரக உபாதிர், புத்தியை மட்டும் போர்வையாக கொண்டு, இங்கே வந்து உபாதிங்கிறதுக்கு போர்வை அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அது போத்திக்கிட்டு இருக்கு, மேலே ஃபுல்லாக போத்திக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன நினைக்கும் தன்னை அந்த போர்வையான்னு நினச்சிக்கிற மாதிரி தான். தி மாத்திரக உபாதிர் அசேஷ சாட்சி, அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறதுமான பரமாத்மா. பரமாத்மா அப்போ என்ன பண்ணுறாரு? சாட்சியாகத்தான் இருக்கிறார். சாட்சின்னா என்ன அர்த்தம்? சம்பவத்தில் பங்கு பெறாதவர். 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க, அந்த சண்டைக்கு ஒருத்தர் சாட்சியாக இருக்கிறாருன்னா அந்த சண்டையில் பங்கு பெறாதவர் தான் சாட்சியாக இருக்க முடியும். அப்போ அதுக்கும் இவருக்கும் சம்பந்தம் கிடையாது. இவரும் யாருன்னு தெரியாது, அவர் ஏன்னு யாருன்னு தெரியாது, பி யாருன்னு தெரியாது. இவர் சி, இவருக்கும் அவங்க 2 பேருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர் ஒரு சீயர் தான். அதனால சாட்சிங்கிறவர் வெறும் சீயர், சாட்சியாக மட்டும் இருக்கிறவர். அப்போ இந்த பரமாத்மாங்கிறது இந்த அந்த கரணத்திலையும் இந்த ஸ்தூல தேகத்திலையும் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறது. தத்கிருத, அந்த புத்தியால் செய்யப்பட்ட, இப்போ பாருங்க அந்த புத்திங்கிறது எங்க வந்துடுது? அந்த கரணத்துக்கு வந்துடுது. இப்போ கர்ம லேசைகி, கர்மத்தினால் சற்றேனும் ந லிப்பியதே, தீண்டப்படுவது இல்லை. லிப்பியதுன்னா தீண்டுறது, ந லிப்பியதுன்னா தீண்டப்படுவது இல்லை. யார் தீண்டப்படுவதில்லை? பரமாத்மா, சாட்சியாக இருக்கக்கூடிய பரமாத்மா. அது யாரு? நான் தான். யஸ்மாத் அசங்கஸ்த ஏவ, அதனால் இயல்பாகவே நான் பற்றற்ற தன்மையுடையவனாக இருக்கிறேன். அப்போ ஆத்மான்னு நான் என்னை தெரிஞ்சுக்கும் போதே நான் எப்படிப்பட்டவன்? பற்றற்றவன். உபாதினா கிருதை கர்மபிகி, உபாதியாகிய புத்தியின் செயல்களால் ந லிப்பியதே கிஞ்சித், சற்றேனும் தீண்டப்படுவது இல்லை. இனி நான் எப்போ ஆத்மானு தெரிஞ்சுக்கிட்டனோ அப்பவே எனக்கும் இந்த தேகத்தில், தேகம்னு நான் சொல்லும்போது இருக்கக்கூடிய அத்தனை தேகத்தையும் சேர்த்துங்க, இங்கே நடக்கக்கூடிய எந்த கர்மங்களுக்கும் தொடர்பு இல்லை. கர்ம தொடர்பு இல்லைன்னா உங்களுக்கு பிறப்பு இருக்குமா? ஒரு மனிதன் பிறக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம், பூர்வ கர்ம வாசனைன்னு பார்த்தோம். உங்களுக்கும் கர்மத்துக்கும் தொடர்பே இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது? கர்மத்திலிருந்து விடுதலை கிடைக்குது. கர்மத்திலேருந்து விடுதலை கிடைச்சுன்னா உங்களுக்கு பிறப்புன்னு ஒன்று இருக்குமா இதுக்கு மேலே? அப்போ ஜீவனுக்கு இனி எப்போ ஜீவன் தன்னை ஆத்மாவென்று அறிந்து கொள்ளுகிறதோ, தன்னை பரமாத்மாவென்று அறிந்து கொள்ளுகிறதோ, இது போன்ற பூரண விளக்கத்தின் மூலமாக அறிந்து கொள்ளுகிறதோ, விசாரத்தின் மூலமாக அறிந்து கொள்ளுகிறதோ, அப்போது அதற்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? மோட்சம். பிறப்பு இறப்பு. நம்ம வந்து சீடன் என்ன கேள்வி கேட்டார் முதல்ல? பிறப்பு இறப்புங்கிற அந்த சுழற்சியிலேருந்து, என்ன மரணம்ங்கிறதுலேருந்து காப்பாற்றுங்க, பிறப்பு இறப்புங்கிற அந்த சம்சாரத்திலேருந்து காப்பாற்றுங்கன்னார். இப்போ வந்து இந்த அனாத்மாவை விளக்கிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம எங்கே வந்துட்டோம் பாருங்க. இதெல்லாம் அனாத்மான்னு விளக்கும் போதே ஆத்மாங்கிறத முழுமையாக நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கல. ஆத்மாவினுடைய தன்மைகள் என்னென்னங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கவே இல்லை, அனாத்மாவை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆத்மாவினுடைய அசங்கத்துவங்கிற ஒரு விஷயத்தையும் அதனுடைய சைதன்யம்ங்கிற அந்த அறியும் தன்மையை விஷயத்தை வச்சு மட்டுமே அது விடுதலை அடைய முடியுது. ஜீவனாகுது விடுதலை அடைய முடியுது. எப்போ? தன்னை ஆத்மாவென்று பரமாத்மாவென்று தெரிந்து கொள்ளும் போது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். சரி, இனி அடுத்த ஒரு ஸ்லோகம் போயிடலாம். சர்வ வியாபிதி கரணம் லிங்கம் இதம் ஸ்யாச்சிதாத்மனஹ பும்சஹ வாஸ்யாதிகம் இவ தக்ஷணஸ்தேனைவ ஆத்மபவேத்ய அசங்கோய அயம் ஆத்மபவத் பவத் அசங்கோ அயம். இதனுடைய பொழிப்புரை வந்து, சித்ரூபியான ஜீவாத்மாவுக்கு இந்த சூட்சும சரீரம் தச்சனுக்கு ஒளி முதலிய கருவிகளைப் போல எல்லா செயல்களையும் செய்யும் கருவியாக உள்ளது. அதனாலேயே ஆத்மா பற்றற்றதாக இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அப்போ இங்க ஒரு விளக்கத்தை எப்பயுமே கொடுத்தா ஆச்சாரியர்கள் உடனே அதுக்கு ஒரு திருஷ்டாந்தமும் கொடுக்க ஆரம்பிச்சு. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை சரியா புரிஞ்சுக்கணும்னா யுக்தியை பயன்படுத்தி தான் ஆகணும். யுக்தியை பயன்படுத்தாம நம்ம அதை சரியா புரிஞ்சிக்க முடியாதுங்கிறதால இங்க பாருங்க,
ஒரு தச்சன் இருக்கிறார். தச்சனுங்கிறவர் யாரு? மர வேலைகள் செய்யக்கூடியவர். அவருக்கு கையில் என்ன வேணும்? மர வேலை செய்யணும்னா ஒரு உளி கண்டிப்பாக வேணும். அப்போ உளி இல்லாமல் வந்தால் அவனை தச்சனை ஏற்றுக்க முடியாது. நம்ம சினிமாவெல்லாம் பார்ப்போம், முடி வெட்டுறதுக்கு வந்தவன் கத்திரி இல்லாமல் வந்தால் எப்படின்னு ஒரு காமெடி வரும். அது மாதிரி முடி வெட்டுறதுக்கு வரவனுக்கு கருவி கத்திரிக்கோள். கத்திரிக்கோள் இல்லாமல் அவரால் முடி வெட்ட முடியுமா? அது மாதிரி இந்த சித்ரூபியினுடைய சித்துனா நமக்கு தெரியும் ஆத்ம சைதன்யம். சித்ரூபியான அந்த பிரதிபலிப்பாவிய ஜீவாத்மாவுக்கு இந்த சூக்ஷ்ம சரீரம் எப்படிப்பட்டது? தச்சனுக்கான உளி போன்றது. அப்போ அது என்னது? உளிங்கிறது ஒரு கருவி. உளிங்கிறது ஒரு கருவி. அந்த கருவிகளில் காரியங்கள் நிறைய நடக்குது. அதுக்கு பிரகாசம் கொடுக்கக்கூடியவராக இவர் இருக்கிறாரு. ஆனால் அந்த கர்மத்துக்கும் அவருக்கும் தொடர்பு உண்டானா இல்லை. இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். அப்போ லிங்க சரீரம் சம்பத்தாத்தால் தான் எல்லா விவகாரமும் சுசுத்தியில் லிங்க சரீரத்தின் தொடர்பு இல்லாதால் அங்கே விவகாரம். இப்போ தூக்கத்தில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், தூக்கத்தில் இந்த லிங்க சரீரம், அதாவது இந்த புரியஷ்டகம்னு சொல்லக்கூடிய சூட்சும சரீரம் என்னவாயிடுது? லயம் ஆயிடுது. அதாவது ஆத்ம சைதன்யம் தன்னுடைய பிரகாசத்தை அங்கு செலுத்தவில்லை. நம்ம 3 ரோபாட் சொன்னோம் இல்லைங்களா, டார்ச் லைட் எங்கே அடிக்கிறோமோ அவங்க செயல்படுறாங்க. நம்ம நனவில் அடிக்கும்போது சூட்சும சரீரமும் செயல்படுது, அந்த ஸ்தூல சரீரமும் செயல்படுது. கனவுல சூட்சும சரீரம் மட்டும் செயல்படுது. இங்கே தூக்கத்தில் வெறும் காரண சரீரம் இருக்குது, அங்கே அறியாமைங்கிற தன்மையோடு இருக்குது. இந்த ரெண்டுமே இல்லை. எது? சூட்சும சரீரமும் இல்லை. ஏன்னா இதை நம்ம பார்க்கவே இல்லை. எப்பயுமே கவனிக்கிற ஆள் எங்கே யார்? பார்க்குற ஆள் யார்? ஆத்ம சைதன்யம் தான். அவருக்கு தான் அறியும் தன்மை இருக்குது. அவர் எங்கே பார்க்குறாரோ அதுதான் ஆக்டிவேட் ஆகும். சரிங்களா? அப்போ 3 விதமான ரியாலிட்டி. அந்த 3 ரியாலிட்டியும் கவனிக்கிறவர் யார்? ஆத்ம சைதன்யம். அப்போ உறக்கத்தின் போது அந்த இடத்துல அகங்காரம் அறியாமை நிலையிலே இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் ஆனந்தம்ங்கிற ஒரு நிலையை அது அனுபவிக்குது, ஆனால் தெரியல. உறக்கத்துலேருந்து வெளியில் வரும்போது நனவுங்கிற நிலைக்கு வந்தால் அங்கே பூர்வ கர்ம வாசனைகளையும் இப்போ இருக்கக்கூடிய அந்த கர்ம வாசனைகளையும் சேர்த்து கற்பனையாக பலவிதமான காட்சிகளை காணுது. நனவுங்கிற நிலைக்கு வரும்பொழுது அங்கே சூட்சும சரீரமும் வேலை செய்யுது, ஸ்தூல சரீரமும் வேலை செய்யுது. இது நமக்கு போதும். இப்போ இதை ஒரு உதாரணத்தை பார்த்தோம், தச்சனுக்கு உளின்னு பார்த்தோம். இப்போ நம்முடைய அனுபவத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்முடைய அனுபவத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்தத்வ வந்தத்வ படுத்வ தர்மாக சௌகுண்ய வைகுண்ய வாசாதி சக்ஷுஷ பாதிர்ய மூகத்வ முகாஸ்ததைவ முகாஸ்ததைவ ஸ்ரோத்ராதி தர்மானது வேத்துராத்மனஹ. இதனுடைய பொழிப்புரை பாருங்க. அந்தத்துவம் அப்படின்னா குருட்டுத்தன்மை. அப்புறம் மந்தத்துவம்னா பார்வை மந்தமாக இருக்கக்கூடிய தன்மை. படுத்துவம் அப்படின்னா தெளிவாக இருக்கக்கூடிய தன்மை. அப்போ நம்மளுடைய பார்வையில் 3 விஷயம் இருக்குது. ஒரு சில பேருக்கு கண்ணு தெரியாமல் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு பார்வை மந்தமாக இருக்கலாம், ஒரு சில பேருக்கு பார்வை தெளிவாக தெரியலாம். இந்த குணங்கள் எல்லாம் கண்களினுடைய தன்மையை பொறுத்து தானே இருக்கு, பார்க்கறனுடைய தன்மையை பொறுத்தா இருக்கு. இதெல்லாம் எதை பொறுத்து இருக்குது? கண்ணு தெரியல, கண்ணு சரியா தெரியல, கண்ணு நல்லா தெரியுது அப்படிங்கிறது மாதிரி செவிட்டுத்தன்மை, ஊமைத்தன்மை இதெல்லாம் எதை சார்ந்து இருக்குது? கருவிகளை சார்ந்து இருக்குது. இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய, கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஆத்மாவினுடைய தன்மையாக இது ஆகுமா? கருவிகளினுடைய குறைபாடுகள் தானே தவிர ஆத்மாவினுடைய குறைபாடு இல்லை அப்படிங்கிறத நம்ம புரியும். அப்போ ஆத்மாங்கிறது பூரணம், முழுமையானது, அது அத்வைத வஸ்து அப்படின்னு நம்ம படிக்க போகிறோம். முன்னாடி இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த ஆத்மாவானது, ஆத்ம சைதன்யமானது இந்த அந்த கர்ணத்தில் கலக்குதுன்னாலும் எப்படி நான் இந்த உபாதி உபகிதத்தை வச்சு சொன்னேன் இல்லையா, இதை உபகிதம்னு சொன்னேன், இதை உபாதின்னு சொன்னேன். இந்த உபகிதம் எந்த விதத்திலையாவது உண்மையிலே பாதிக்கப்பட்டதா? பாதிக்கப்படவே இல்லை. ஆனால் இங்கே பார்த்தா இந்த உபாதியினுடைய குணம் இதில் ஏற்றி வைக்கப்பட்டது போல தெரியுது.
உண்மையில இது பாதிக்கப்படுறதே கிடையாது. இது தன்னுடைய தூய்மையை தக்க வைத்து கொண்டு தான் இருக்கிறது. அதுபோல ஆத்மாவானது அந்த கரணத்தில் கலந்தது போல தெரிந்தாலும் உண்மையில் அந்த கரணத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளோ ஸ்தூல தேகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளோ ஆத்மாவை ஒருபோதும் பாதிப்பது இல்லை. அப்போ இந்த குருட்டுத்தன்மை, ஊமைத்தன்மை அல்லது கண் பார்வை மந்தமாக இருக்கக்கூடியது, செவிட்டுத்தன்மை, இதெல்லாம் எங்கே இருக்குது? ஒன்று கருவி சரியில்லாமல் இருக்கணும், இல்லைன்னா அதனுடைய இப்போ நம்ம வந்து கண்ணு பார்க்குதுன்னா அதுக்கு பின்னாடி ஒன்று இருக்குது. என்னது? பார்க்கக்கூடிய தன்மைக்கு என்னது? மனம் பார்க்குது. இது கோலகம். கோலகத்துல இருந்து செயல்படக்கூடியது சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கு இல்லையா? அது என்னது? அது ஸ்பரிசம், ரசம், ரூபம். ரூபம்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ அந்த ரூபம் இருக்குது, அதுக்கு முன்னாடி கருவி இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று கோளாறு இருந்தால் கூட காட்சி சரியாக மனசுக்கு போக சேராது இல்லையா? அப்போது இது எல்லாமே வந்து கருவிகள் தான். அந்த கரணங்கிறதும் கருவி தான், ஸ்தூலமாகிய இந்த தேகமும் கருவி தான். இங்கே எந்த கோளாறு இருந்தாலும் ஆத்ம சைதன்யத்துக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இது புரியுது இல்லைங்களா? அப்போ இது நம்முடைய அனுபவத்தில் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். இனியும் கூட இந்த ஆத்மாவுக்கும் இந்த அந்த கரணத்துக்கும் உள்ள தொடர்பை பற்றி, எப்படிப்பட்ட தொடர்பு? ரெண்டும் அசங்கோகம், ஒன்று தொடர்பில் இருக்குது, ஆனால் தொடர்பில் இல்லை, உண்மையிலேயான தொடர்பில் கிடையாது அப்படிங்கிறத பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டு, ஆத்மாங்கிறது எப்போதுமே பற்றற்ற நிலையில தான் இருக்குது, இந்த அந்த கரணங்கள்லாம் கருவிகள் தான், அதெல்லாம் அனாத்மா அப்படிங்கிறத நமக்கு இன்னும் விளக்கமாக சொல்ல போகிறார். அதெல்லாம் அடுத்த விளக்க உரையில் நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.